ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு 2D எலிவேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஒரு செக்ஷன் கட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலிவேஷன் 2D எலிவேஷன் ஒரு பிளான் வச்சு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது எல்லாத்துக்கும் சேம் அந்த எக்ஸ் லைன் தான். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே எக்ஸ் லைனில் வெர்டிக்கல் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எது தான் தெரியுதோ அதோட அவுட்ரு லைன்ஸில் மட்டும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எனக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் விண்டோஸ் ப்ளஸ் டோர் தெரியுது. ஸோ அதுக்கு ஒரு கலர் எடுத்துங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லேயர் வைஸாக தான் பண்ணணும். ஸோ அது நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் விண்டோவுக்கு போட்டிருக்கேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் டோர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஹைட்டு வேரியேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து பிலோ, அதாவது கிரவுண்ட் லெவலுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 ஃபீட்டுக்கு அந்த சேண்ட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் டிபெண்ட் அப்பான் உங்கள் இதை சைட்டை பொறுத்து இருக்குது. ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து விண்டோ 3 ஃபீட்டு சில் லெவலு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லிண்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபு அதே 3 ஃபீட். ஓகேவா? ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ஃபீட்டில் இது முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து விண்டோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ விண்டோவுக்கும் நேர் ஸ்ட்ரைட்டாக உள்ளது இந்த பாக்ஸ் தான். ஸோ ட்ரிம் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இந்த போர்ஷன் அப்படியே ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு விண்டோவுக்குள்ளது கிடச்சிட்டு தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோரு. ஸோ அதே மாதிரி டோரோட ஹைட் 7 ஃபீட்டு. ஸோ லைனை வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ட்ரிம் ஆப்ஷன் நீங்கள் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ விண்டோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ விண்டோ டோர் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன் சைடு. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவுக்கும், ஏன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ இந்த விண்டோவோட சன் சைடு தான் அங்கே இருக்குது. ஸோ 3 இன்ச்சஸ்ஸு கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இது ஆல் ஓவர் எல்லாமே முடிஞ்சுட்டு சன் சைடு போட்டாச்சு, டோரு, தென் அதுக்கப்புறம் விண்டோ எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த லைன்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஸோ சைடில் தேவையில்லாத லைன்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி டாப்பில் எனக்கு போகிற லைன்ஸ் கூட ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பேராபெட் வால் 3 ஃபீட்டு. ஸோ 3 ஃபீட் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்ட் கமெண்ட் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிட்டா. ஸோ இது இப்போ இந்த விண்டோவோட திக்னஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சும்மா பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சென்டரில் போட்டுட்டு ஓகேவா? ஸோ இங்கே நான் விண்டோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரோட திக்னஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இடத்துல போட்டு. ஓகேவா? ஸோ இது டோரு, இது பார்த்தீங்கன்னா விண்டோ ஃப்ரேம் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு டோர் விண்டோஸ் இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணுற மெத்தடு. ஸோ எக்ஸ் லைனை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம்னா லோவர் அண்ட் எல்லா டிசைனுமே நீங்கள் எக்ஸ் லைன் வச்சே ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து எலிவேஷன் பிளான்லாம் எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எலிவேஷன் மேலே ஒரு டிசைன் பண்ணுறீங்க. நான் ஒரு சும்மா டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதில் இதுதான். ஸோ இது மெத்தடு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி பண்ணணுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லாட்டினா இதை கூட காப்பி பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி சேம் டிசைன் வந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் டிசைன். ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெப்ஸ் வரும் அந்த வராண்டாக்கு பின்னாடி. ஸோ
ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஸ்டெப்ஸு எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் ஓவர் ஆகிட்டு, நீங்கள் கலர் வேணுனாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நான் ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் எலிவேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு பேஜ் செட்டப் பண்ணி நம்ம ஃபைனல் ப்ளாட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த எம் லீடரு, ஸோ அந்த ஆப்ஷன்ஸு, டேபிள், ஸோ அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு அப்ரூவல் பிளான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதில் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அதோட இந்த சாஃப்ட்வேர் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேறு எதுவும் சாஃப்ட்வேர்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். ஓகேவா?